Hi students, நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார் சார்ட். பார் சார்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பேப்பர் எஸ்பிஐ கிளரிக்கல் ஆகட்டும், ஐபிபிஎஸ் கிளரிக்கல் ஆகட்டும், உங்களுக்கு எப்பயுமே அந்த பேப்பர்ல யூ வில் சி அ பார் சார்ட் கொஸ்டின்ஸ். மோஸ்ட் காமன்லி ஆஸ்ட் கொஸ்டின்ஸ் அரௌண்ட் 4 to 6 கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ இந்த பார் கிராஃப்ல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. சிங்கிள் பார் கிராஃப், டபுள் ஆர் குரூப்டு பார் கிராஃப். அதுல வந்து ரேஷியோ ஆர் டிஃபரன்சஸ் வச்சு கேட்குற மாதிரி, இல்ல பெர்சன்டேஜ் வச்சு கேட்குற மாதிரி, இல்ல கம்பேரிசன், இல்ல ஆவரேஜ் கால்குலேஷன்ஸ் வச்சு கேட்குற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அட்லீஸ்ட் நம்மளோட ஒரு ஷிஃப்ட் ஆர் 2 ஷிஃப்ட்ஸ் நம்ம வந்து வி கேன் சி அ பார் கிராஃப். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ நம்ம இதை இன்னைக்கு இல்லைன்னு சம்ஸ் எடுத்து எப்படி சால்வ் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம உள்ள போய் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா செட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர் இருக்கு. மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டேஸ் இன் அ வீக்ல ஒருத்தரோட ஸ்கோர்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேட்டா எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா லைன்ஸ்ல என்ன வேல்யூ இருக்குன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன லைன்ஸ் சொல்றேன்? மைனர் லைன்ஸ். பாருங்க, லெட் மீ ஸ்டார்ட் வித் ஹியர். 1 2 3 4 4 lines இருக்கு. First point is 100. But just going to see minor lines. Minor lines. So first value வந்து பாத்தீங்கன்னா 100. எவ்வளோ lines இருக்கு? 4 இருக்கு. So we are dividing it. ஒரு ஒன்னுத்தோட வேல்யூ வந்து 25. So 0க்கு அப்புறம் 25, 25க்கு அப்புறம் 50, 50க்கு அப்புறம் 75, then we are getting an 100. So இப்போ first question வந்து x and y மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே அவங்க ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா எடுத்துப்போம். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, எக்ஸ், ஒய். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400க்கு 1 குறைவா இருக்கு. ஸோ இட் இஸ் அ 375. செகண்ட் இட்ஸ் அ 300. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 200 விட 2 ஜாஸ்தியா இருக்கு. தட் இஸ் 250. 200ஓட 1 குறைவா இருக்கு. இட் இஸ் 175. வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா 400 டைரக்டா எக்ஸ். ஸோ 300ஓட 1 ஜாஸ்தியா இருக்கு. இட் இஸ் அன் 325. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் ரெடி பண்ணிட்டீங்களா? லெட் அஸ் கோ இன்டு த சம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ரன் ஸ்கோர்டு பை எக்ஸ் அண்ட் ஒய் ஆன் மண்டே. எக்ஸ் அண்ட் ஒய் ஆன் மண்டே, எக்ஸ் அண்ட் ஒய் ஆன் மண்டே வந்து பார்த்தீங்கன்னா 675 டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ரன் ஸ்கோர்டு பை எக்ஸ் ஆன் வெனஸ்டே. எக்ஸ் வெனஸ்டே எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கு? 400. தென் யுவர் ஆன்சர் இஸ் 275. செகண்ட் சம். Find the ratio of the run scored by y on Tuesday. Y on Tuesday score பண்ண run வந்து என்ன? 175 is to 1/5 of 1/5 of the run scored by Monday and Wednesday. Y Monday and Wednesday எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கு? 625 ஸ்கோர் பண்ணிருக்கு. So we are cancelling this. So இது எல்லாமே 5 ஓட மல்டிப்ளிகேஷன்ல வருது. So we cancel this. 5 3s are 15, 5 5s are 25. So we cancel this again. 5 1s are 5, 5 2s are 10, 5 5s are 25. 35 is to 125. So if next I am not going to solve everything. I am going to solve this one. 5 7s are 35. 7 la inga answer irukko, that is our answer. So that's answer is B. 7 is to 5. So run scored by X on Sunday is Wednesday என்ன ஸ்கோர் பண்ணிருக்கோம் அதுல என்ன 2/5 less than on Wednesday. So இப்போ நம்மளுக்கு 2/5 on Wednesday now. First we know it is 400. 400 into 2/5 பண்ணும். 2/5 பண்ணா it is 160. So 400ல 160 நீங்க கழிச்சீங்கன்னா it is 240. So X ஓட ரன் வந்து 240. Okay. So இப்போ next sum வந்து பாத்தீங்கன்னா average of run scored by Y on Wednesday and Saturday. So average பத்தி பேசுறாங்க. So average. So average என்னது? Y Wednesday, Y Saturday, 2 ஆவரேஜோட ஃபார்முலா தான். ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் தெரியுமா? எஸ், ஆவரேஜ் தெரியும். எவ்வளோ? 330 கொடுத்துருக்காங்க. இந்த 2 நம்ம இங்க எடுத்துட்டு போலாமா? எஸ், 330 into 2. Y on Wednesday நம்மளுக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். வாட் இஸ் Y on Wednesday? It is 325.
So why Saturday? So இப்போ 660 minus 325 வந்து பாத்தீங்கன்னா we will get 335. Why sat value கிடைச்சிருச்சா? இப்போ கொஸ்டின் அதோட நிக்கல. என்ன கேட்டிருக்காங்க? Why Saturday வந்து is what person more or less than runs code on X on Tuesday? X on Tuesday is 250. So 335 minus 250. ஸோ டினாமினேட்டர்ல என்ன போடுவோம்? எது டேனுக்கு அப்புறம் வருதோ அதை தான் போடணும். ஸோ Dan runs code by X on Tuesday. It is 250. It is 85, 135, 85 by 250, which is equal to 17. 5 டேபிள்ல கேன்சல் பண்ணலாம். 17 by 50, which is 34%. So find the sum of total runs scored by Y in all given days. Y in all given days ஓட total runs கேட்டிருக்காங்க. ரொம்ப easy. First 100s, 10s, அதுக்கப்புறம் 1s நம்ம add பண்ணிட்டு போறோம். 300 plus 100, 400, 400 plus 300, 700, 700, 75 plus 25, 100, 700 plus 100, 800. Your answer is 800. Your answer is 800. So first இந்த மாதிரி bar DIல எடுக்கும்போது first நீங்க you have to be conscious about minor line. So next sumல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு PQ or ST ஓட ப்ராஜெக்ட்ஸ் ஆர்டர்ஸ் எவ்வளோ ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் 0 to 20க்கு எவ்வளோ லைன்ஸ் இருக்கு? வி ஹவ் 1 2 3 4 5 லைன்ஸ் இருக்குங்க. ஸோ மைனர் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு 20 divided by 5, which is ஒரு லைனோட வேல்யூ வந்து 4 நம்மளுக்கு. ஸோ இப்போ வேல்யூஸ் எடுக்கலாமா? PQ or ST ஓட PQ or ST ஓட வேல்யூ எடுக்கலாமா? ஸோ பியோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 80க்கு 2 குறைவா இருக்கு. தட் இஸ் 72. ஒரு லைனோட வேல்யூ 4. ஸோ நம்ம 2 8. ஸோ 8 மைனஸ் பண்றோம் 80லேன்னு. இட் இஸ் 72. கியூவோட வேல்யூ 2 அதிகமா இருக்கு. ஸோ இட் இஸ் 108. ஆரோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அதிகமா இருக்கு. இட் இஸ் 144. எஸ்ஸோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா 120. டியோட வேல்யூ அகைன் 2 அதிகமா இருக்கு. இட் இஸ் 148. ஸோ இப்போ ஆவரேஜ் ஆர்டர் ஆஃப் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கியூ ஆர் எஸ் ஓட ஆவரேஜ் ஆர்டர். ஸோ 3 இது பண்றோம். 3 அடிஷன் இருக்கிறதுனால we are dividing by 3. ஸோ இப்போ QRS ஓட டோட்டல் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ QRS we have 108. ஸோ we'll add hundreds full. ஸோ 300 வருது. 300ல 40 plus 20 add பண்றோம். 360. 368. 368 plus 4, it is 372. 372 divided by 3 வந்து பாத்தீங்கன்னா 1 time, 2 time, 4 time. So your answer is 124. So next sum வந்து பாத்தீங்கன்னா find the difference between order taken by P and Q. P and Q add பண்ண எவ்வளவு வருது? 172 plus 8, 180 வருது நமக்கு. P and Q ஓட ஆர்டர் வந்து 180. Difference to S and R. S and R add பண்ண என்ன வருது? It is 264. So நம்ம convenience sake 264 minus 180 அப்படின்னு எழுதுவோம். Your answer is 4ல முடியுது. Your answer is 84. Next, number of orders taken by X and R. So number of orders taken by X and R. X and R. என்ன ரேஷியோல இருக்கு? 3:4. நம்மளுக்கு ஆல்ரெடி R ஓட வேல்யூ தெரியும். அதாவது 4A. ஏன்றது ஒரு மல்டிபிள். என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. 144 அப்படின்னு தெரியும். அப்ப ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும்? 36. அப்ப எக்ஸோட ஆர்டர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன செய்யலாம்? 36 into 3 அப்படின்னு பண்ணலாமா? which is we are getting 108 கிடைக்குதா நம்மளுக்கு? So 108 நம்மளுக்கு கிடைச்ச பிறகு நம்ம என்ன செய்யணும்? கொஸ்டின் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் டேக்கன் பை எக்ஸ் அண்ட் பி. ஸோ எக்ஸ் அண்ட் பிக்கு டிஃபரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் 108 minus 72, that is 36. So if the charge of one order வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. Q ஓட டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளவு? 108. 108 வந்து நம்ம கன்வீனியன்ஸ் சேக்குக்கு 100 plus 8ன்னு எடுத்துக்கலாம். Okay. So 100 plus 8 into 50. So 50 into 100, 5,000. 8 into 50, 400, which is
5,400. So order taken by yes. Yes ஓட order என்ன 120. This what percent less than or விட எவ்வளவு கம்மி அப்படின்னு கேக்குறாங்க. So 144 minus 120 than or அப்படின்னு கேட்டிருக்காங்க. So it is divided by 144. So நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? We are getting 24 by 144. So நம்ம இதை cancel out பண்ணோம்னா around that is 1 by 6, which is 16.66%. ஸோ இந்த மாதிரி டைப் சம் வந்து நம்ம போடும் போதே ஃப்ராக்ஷன்ஸுக்கு நம்மளுக்கு பெர்சன்டேஜ் ஃபார்ம் ஈஸியாக தெரிஞ்சதுன்னா நம்மளால வேகமாக இந்த சம்மை ட்ராவல் பண்ணி போட முடியும். ஸோ இதில் 2 கேட்டகரிஸ் இருக்காங்க, மேல் அண்ட் ஃபீமேல். மேல் அண்ட் ஃபீமேல் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஏபிசிடியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்ற வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ஒரு பார் சார்ட் வரோம்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், மைனர் லைனோட இது வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ணணும். மைனர் லைனோட வேல்யூ அகைன் இங்க ஸ்டார்டிங் 25 லைன்ஸ் இருக்கு, which is equal to 4. உங்களோட ஒரு வேல்யூ வந்து 4. இப்போ நம்ம டேட்டா எடுக்கலாமா? ஸோ ஃபேக்டரிஸ் A B C D மேல் அண்ட் ஃபீமேல். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 120ல இருக்கு, 100 விட 2 ஜாஸ்தியா இருக்கு, it is a 108. நெக்ஸ்ட் 72, we have 80, then we have 96, we have 60, then we have 48, then we have 124. So first the average of male working in A and B. A and B oda average கேட்டிருக்காங்க 192. 192 divided by 2, that is 296. A and B. A and B la average number of male how many? It is 96. Is what percent of female working in D? Female how many? It is 124. Into 7 பண்ணி பார்ப்போம். We'll do 7, 7 4 are 28, 7 2 are 14, 16, 8, 868. So starting it comes with your 7. So your answer should be on 77%. Every 77%, 960 male. 960 divided by 124. If you divide, you will get this answer. So next sum problem. Ratio of male working in B and D together. B and D la male எவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க? 70 plus 40, 110, 112, 112, 120. 120 is to ratio என்ன கேட்டிருக்காங்க? Total female working in all the factories, the total females எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு. 108, 80, 188, 188 plus 60, 240, 240, 340, 340 plus 20, 360, 364 plus 8, 372, 372. So இப்போ நம்ம இதை கேன்சல் பண்றோம். இதை கேன்சல் பண்ணோம்னா we can do 12 டேபிள்ல போடணும். 12, 10, 30, 3 are 36, 131. So answer is 10:30. E-male, if the male working in E, so E-male வந்து பாத்தீங்கன்னா 1/4 of female working in B. Female எவ்வளவு பேர் இருக்காங்க? 80. 80ல 1/4 பண்ணீங்கன்னா 20. E-male வந்து 20. இப்போ E-male is what percent more or less than difference between male and female? A ஓட difference கேக்குறாங்க. A ஓட difference male and female. 120 minus 108, that is 12. So 20 minus 12. So 20 minus 12 divided by 12. 8 by 12. 2 by 3, which is 66.666%. So find the difference between male and male working in B and C together. B and C la male working எவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். So 72, 70 plus 90. So 160, 162, 168. So it is 168. அதுக்கு அடுத்தது average of number of female working in C and D. C and D ஓட average கேக்குறாங்க, which is 184 divided by 2. Differ 184 divided by 2. So 2 9s are 18, 92. So it is 76. 6ல முடிகிற option ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, that is your 76. 20th September, 21st September,
அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர்ல வந்த பார் சார்ட்ஸோட டைப்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ராக்டிஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் பேப்பர்லேன்னு ஒரு கொஸ்டின் நான் உங்களுக்கு கீழே யூடியூப் டீட்டெயில்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.